ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இந்த விசிபிலிட்டி ஆப்ஷனில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான டவுட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். போன இயர் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோவில் அதிகமாக வந்த கமெண்ட் இதுதான். அதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறது நார்மலாக அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் எல்லா யூடியூபரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஸோ இது எதனால் அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக சூஸ் பண்ணணும், அன்லிஸ்டட்ல எதுக்காக நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான டவுட்ஸ் வந்து இருந்தது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான். வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி வைக்கணும், டைரக்டா பப்ளிக் கொடுக்க கூடாதா, அது எதுக்காக கொடுக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து வருது. இது எல்லாமே சாதாரணமான ஒரு விஷயம் தாங்க. இதை பத்தின ஓவரால் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விசிபிலிட்டியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூடியூப் தரப்புல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத குயிக்காவே பார்த்துடலாம். பப்ளிக் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுற மாதிரி நம்ம ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்றது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட், நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் பார்க்க முடியாது. ஈவன் நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணாலும் கூட. அன்லிஸ்டட் அப்படிங்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்றது மூலியமா லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒரு வீடியோ வந்து அன்லிஸ்டட்ல இருக்கும்போது நமக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்த ஒரு வீடியோனுடைய லிங்கை வந்து நம்ம யாருக்காவது ஷேர் பண்றோம்னு சொன்னா அவங்க வந்து அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன். ஷெட்யூல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் மாதிரியே தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தை மட்டும் செட் பண்ணிட்டு நம்ம வந்து விட்டுறலாம். நமக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு, நம்மளுடைய ரெகுலர் வீடியோ வந்து கரெக்டான டயத்தில் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைவ் மாதிரியே லைவ் சாட் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லைவ்ல பிளே ஆகிற மாதிரி ஒரு வீடியோவா பிளே ஆகும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இன்ஸ்டன்ட் பிரீமியர், இன்ஸ்டன்டா வர மாதிரி, அதாவது டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆகி உங்களுக்கு வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும், பிரீமியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பிரீமியர், அதாவது குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நம்ம வந்து பிரீமியர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து விசிபிளியே இருக்கும். தம்ப்நெயில் மட்டும், வீடியோ கண்டென்ட் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல அவங்களுக்கு வந்து பிளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வியூவர்ஸ் வந்து அந்த ஒரு பிரீமியர் வந்து தம்ப்நெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீ அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும் இந்த ஒரு ஷெட்யூல் பிரீமியர்ல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டைம்ல வந்து பிரீமியர் ஆகும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ பர்டிகுலராக என்கிட்ட கேட்ட கொஸ்டின், அதாவது எதுக்காக ப்ரோ அன்லிஸ்டட் செலக்ட் பண்றீங்க, டைரக்டா எதுக்காக பப்ளிக் கொடுக்கக்கூடாது, டைரக்டா பப்ளிக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிஃபோர் மானிட்டேஷனும் சரி, ஆஃப்டர் மானிட்டேஷனும் சரி, உங்களுடைய வியூவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சடனா உங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடியோஸ்ல ஏதாவது ஒர்த்தபிளா இருந்தாகணும். ஏன்னா உங்களுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய வீடியோ பர்டிகுலரா வந்து வீடியோ வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னா தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து டைன் பண்ணி வீடியோ வந்து வாட்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஷயங்கள் அட்ராக்டிவா இல்லாம டைரக்டா நீங்க பப்ளிக் கொடுத்து பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் வரக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாதிக்கும். ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்க மானிட்டேஷனை எனேபிள் பண்ணாத ஒரு காரணத்தினால ஸ்டார்டிங் டயத்தில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க விசிபிலிட்டி ஆப்ஷனை பிரைவேட் இல்லைனா அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வீடியோ ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வியூவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் செலக்ட் பண்ணக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அது போக வேற எதுவும் பெனிஃபிட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி முடிச்சோடனே அந்த ஒரு வீடியோனுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஷெட்யூல் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து அப்டேட் படி நமக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டையும் கூட ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூடியூப் ஆப்ல வந்து நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ பண்ணும். நீங்க உங்களுடைய வீடியோ பப்ளிஷ் எல்லாம் அன்லிஸ்டட் பண்ணாம உங்களுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிரைவேட் பண்ணியிருக்கிற காரணத்தினால. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு என்னுடைய வீடியோ லிங்கை வந்து ஷேர் பண்ணி அதுக்கடுத்து அதை காப்பி பண்ணிட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டு நான் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப், பெய்டு ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட ரெஜிஸ்டர்ல பர்டிகுலரா நம்ம மேக் பண்ண அந்த ஒரு வீடியோனுடைய லிங்க் வந்து ஆன்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்க வந்து ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியூ பண்ணுவாங்க, வீடியோ வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல்ல பெருசா அந்த பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது போக நீங்க நார்மலா ஒரு வியூவரா
வரும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஒரு பெரிய வீடியோ வந்து ஷோ பண்ணும். அது ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூவாக வரக்கூடியவங்களா இருக்க ஒரு நியூ விசிட்டர்ஸ் வந்து வரதா இருக்கட்டும். 2 டைப் ஆஃப் வியூவர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீசன்ட் வீடியோஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து அந்த ஒரு பெரிய வீடியோவாக ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ண வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஷோ பண்ண வைக்கிறதுக்கு கஸ்டமைசேஷனில் நான் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரைவேட் வீடியோ வந்து அதில் வைக்க முடியாது. ஜஸ்ட் வந்து பப்ளிக்ல விசிபிளாக இருக்கணும், இல்லைனா அன்லிஸ்டட்ல இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் எனக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட்டாயம் பண்ணி ஆகணும், அன்லிஸ்டட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ இது இல்லை. அன்லிஸ்டட்ல நம்ம வைக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, லைக் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்து ஷெட்யூல் பண்ணி போஸ்ட்டை வந்து வச்சு முன்னாடியே வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனில் நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முன்கூட்டியே ஆட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக பெய்டு ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்களுக்கும் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி டன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிற விஷயம், ஷெட்யூல் அப்படிங்கிற விஷயம், ப்ரீமியர் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்தில் வந்து தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோ ரொம்ப நேரம் கழிச்சு வரப்போகுது, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை பப்ளிஷ் பண்ணும், பட் இப்போவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக அன்லிஸ்டில் வச்சு பண்ணிட்டு அதுக்கடுத்தது என்னுடைய வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லைனா ப்ரீமியராக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி எனக்கு எப்பப்போ தோணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது தேவையோ அதை எந்த சூழ்நிலையில நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது குறிப்பிட்டு உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேஜராக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதற்கான பர்சனல் ரீசன் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த விசிபிலிட்டி ஆப்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக நான் செட் பண்ணுறேன், பப்ளிக்ல டேரெக்டாக வச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஆள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். ரொம்ப நாளாக மேக் பண்ணும் அப்படின்னு நினச்ச வீடியோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்விமர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.